கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அவனை வழங்க வேண்டும், வழிபட வேண்டும், அவனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்குண்டான ஒரு தூதரையும் அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது 3 விஷயத்திற்காக நாம் அல்லாஹ்வை நேசிப்போம். 3 விஷயத்திற்காக ஒருவன் இறைவனை நேசிப்பான். ஒன்று, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றிய ஒரு அச்சம் இருக்கும். அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயம் இருக்கும். மற்றொன்று, அல்லாஹ் தனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கருணை காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை நம்ம பயப்படுறோம். ரெண்டாவது, சொர்க்கத்தை கிடைக்கணும், அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணை நம் மீது இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. மூன்றாவது, அல்லாஹ்வை மட்டுமே எக்காரணத்தை கொண்டும் நேசிப்பது. படைத்த ரப்பில் ஆலமீனை நான் முழுமையாக நேசிக்கிறேன், அவனிடத்திலே நான் என்னை முழுமையாக சரணடைத்து விட்டேன், அவன்தான் எனக்கு எல்லாம் என்ற ஒரு நிலை. இந்த முதல் 2 நிலை இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அவனை பற்றி ஒரு அச்சம். இது நம்ம மௌத்தாயிட்டோம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்குமா? சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமா? இருக்காது. அதே போல் இரண்டாவது, அல்லாஹ் தனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மௌத்தானதுக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டான், சொர்க்கத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயமோ இல்லை சொர்க்கம் கிடைத்தவுடன் சொர்க்கத்துக்காக உடைய ஆசை இதெல்லாம் மறைந்துவிடும், நிம்மதியாக இருப்பான். ஆக இந்த 2 நிலையும் மறைந்துவிடும். மூன்றாவது இருக்கக்கூடிய நிலை இருக்கில்லவா, அல்லாஹ்வை நேசிப்பது. அந்த நிலை மட்டும் நாம் வாழும் பொழுதும் இருக்கும், மரணத்தின் போதும் இருக்கும், கபரிலேயும் இருக்கும், ஆகிரத்திலேயும் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கும். சொர்க்கத்திற்கு இருக்கக்கூடிய நபர்களும் என்ன இருப்பாங்க, அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நான் பாசம் வைத்திருக்கிறேன் என்ற ஒரு நிலை இறுதி வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம முக்கியமான நிலை என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை எக்காரணத்தை கொண்டும் நாம் நேசிக்காமல் இருக்கக்கூடாது, அவனை விரும்ப வேண்டும். என்னுடைய தொழுகை அல்லாஹ்வுக்காக, என்னுடைய நோன்பு அல்லாஹ்வுக்காக, என்னுடைய ஜக்காத் அல்லாஹ்வுக்காக, என்னுடைய பாசம் அன்பு எல்லாம் அல்லாஹ்வுக்காக. நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுடைய திருப்தி. நான் இன்ன பிற அமல்களை செய்கிறேன், அவனுடைய திருப்திக்காக. இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த 3 விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவர்களை நரகம் தீண்டாது என்கின்னு சொல்லி காட்டுகிறார்கள். என்ன 3 விஷயம்? அல்லாஹ்வை நம்புதல், அல்லாஹ்வை நேசித்தல், இணை வைப்பிற்கு திரும்பச் செல்வதை விட நெருப்பில் போட்டு கருக்கப்படுவதை விரும்புதல். என்னது? இந்த 3 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கோ அவர்களை நரகத்தை விட்டு தடுக்கப்பட்டார், அல்லது நரகம் அவரை விட்டு தடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வை நம்புதல், நெருப்பில் வீசப்படுவதை விரும்புவதல். எதற்கு? இணை வைப்பிற்கு போகிறதை விட என்ன நெருப்பில் போட்டு கருக்கிருங்கிற ஒரு அளவுக்கு நம்ம என்ன செய்கிறது, நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வது. இந்த 3 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கோ அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு இன்னும் ஒரு சின்ன சோதனை, நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு இன்னும் பிற அல்லாஹ் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டான்னு சொன்னால் உடனே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? நான் தொழுகிறேனே, நான் நோன்பு வைக்கிறேனே, என் வீட்டில் எனக்காக துவா செய்கிறாங்க, என்னுடைய மக்கள் எனக்காக துவா செய்கிறாங்க, இந்த அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ்வுக்கு என் மேலே பாசம் இல்லையா, நான் எல்லாம் கரெக்டாக தானே செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருது என்பதான வார்த்தைகளை சர்வசாதாரணமாக நாம் பேசிவிடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மை யுரீதில்லாஹு பிஹி கைரன் யுஸீப மின். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நலவை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருத்தனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நலவை நாடிவிட்டான், ஒருத்தனுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால், அது வருவதற்கு முன்னால் நிச்சயமாக அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான்கிறாங்க.
அப்போ எல்லா நிலையிலும், நமக்கு சோதனை வந்த நிலையிலும் சரி, நமக்கு துன்பம் வந்த நிலையிலும் சரி, நமக்கு கஷ்டம் வந்த நிலையிலும் சரி, நமக்கு வறுமை வந்த நிலையிலும் சரி, நம்மை விட்டு ஏதாவது ஒன்று பிரிஞ்சு போனாலும் சரி, எல்லா நிலையிலும் நான் அல்லாவை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் மீது நமக்கு இருக்கக்கூடிய பாசம் அதிகரித்து கொண்டே இருக்குமே தவிர ஒருபோதும் நம்மை அல்லாவை நாம் வெறுத்து விடக்கூடாது. அல்லாவை நம்ம இறக்கிடக்கூடாது. அந்த தர்ஜாவில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை விட்டு நாம் இறக்கிவிடக்கூடாது. அல்லாவை முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு உண்மை முஸ்லீமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானார். அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் சஹாபாக்கள் என்ன சொல்ல, எப்படி திட்டுவாங்களாமா, அல்லாவை நேசிக்காத நயவஞ்சகன் இவன் என்பதாக அவர் திட்டுவார்களாம். அல்லாவை நேசிக்காமல் இருந்தோன்னு சொன்னால் நயவஞ்சகன் என்ற ஒரு ஸ்தலத்தில் தான் அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் வைத்திருந்தார்கள்னு சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாவை நேசிப்பது, அல்லாவை நம்புவது உண்டான ஒரு தரஜா இருக்குது பாருங்க. சின்ன ஒரு இழப்பு தான் நமக்கு. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம், ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரக்கூடிய காசு வரலன்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்கிறோம், மன விரக்தி அடைஞ்சிடுறோம். அல்லாஹ்க்கு தெரியலையா, எனக்கு குடும்ப குட்டி இருக்குது, அல்லாஹ்க்கு கண் இல்லையா, அல்லாஹ் என்ன பார்க்க மாட்டானாங்கிற வார்த்தைகளை சர்வசாதாரணமாக சொல்லி விடுகின்றோம். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு இழப்பு, தந்தையுடைய மரணம், தாயினுடைய மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால், ஏன் பை நீங்கள் தொழுகலை, எங்கள் அத்தா மௌத்தானதுலேருந்து நான் தொழுகை விட்டுட்டேன் பை, எங்கள் அம்மா மௌத்தானதிலிருந்து நான் தொழுவதில்லை என்ற வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், சிந்திக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட சோதனை, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நலவை நாடி இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் உங்களுக்கு அந்த சோதனையை கொடுத்திருக்கிறான். சோதனை கொடுத்த போதிலும் அவனை வணங்கக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக, அவனை வணங்கக்கூடிய ஒரு நல்ல முஹ்மீன்களாக, முஸ்லீம்களாக எல்லா நிலையிலும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சோதனையே நான் கொடுக்க மாட்டேன், என்ன நீ நேசிச்சேன்னா உன்னைக்கு நான் நன்மையே செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயும் சொல்லலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்தில் சொல்றான், வலா நப்லு அன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நஃப்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபிஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். எப்பேற்பட்ட வார்த்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்களாலும் உயிர்களாலும் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம், ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், எந்த சோதனை வந்தாலும், என்னுடைய இழப்பு, பெற்றோருடைய இழப்பா அல்லாஹ்வுடைய சோதனை, வியாபாரத்தில் இழப்பா அல்லாஹ்வுடைய சோதனை, விளைச்சல்களில் இழப்பா அல்லாஹ்வுடைய சோதனை, அவன் எப்பேற்பட்ட சோதனை எனக்கு கொடுத்தாலும் நான் அவனை நம்பியே தீருவேன், ஒருபோதும் ஒரு காலம் அவனை நம்பாது அவனுடைய பாசத்திலிருந்து நான் தப்ப மாட்டேன் என்ற ஒரு உறுதியான நிலை வேண்டும். ஒரு 2 வரலாறுகளை சொல்லுகிறேன். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இன்னொன்று, அல்லாஹ்வை நாம் நேசிக்காமல் ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டு நாம் தப்பித்து விடலாம், நாம் இங்கிருந்து தப்பித்து எப்படியாவது ஓடிடலாம், மறுமைக்கு போயிடலாங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரலாறு. இந்த ஒரு வரலாறு அதாலுத்து ஸமா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். ஈராக்கிலே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மிகவும் நல்லவர், இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு பெரிய பாவம் செஞ்சிடறோம், அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான், அல்லாஹ் எனக்கு கேள்வி கேட்க மாட்டான், அவனிடத்தில் நான் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சர்வசாதாரணமாக தம்பட்டம் அழித்து திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு பாடம். ஈராக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், மிகவும் நல்லவர், தொழுகையாளி. இவருடைய வேலையே என்னன்னு சொன்னால், சுபுவுக்கு முன்னாடியே போய் ஆடுகளை அறுத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலை. சுபுவுக்கு முன்னாடியே போயிடுவார், கையில் கத்தியை வச்சு ஆடுகளை அரித்து அந்த இறைச்சியை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர். ஒரு நாள் திடீரென ஒரு சப்தம் வருகிறது. இவர் அந்த ஆடுகளை அறுத்திட்டு இருக்கும் பொழுது வெளியே போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு ஆள் ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காரு. இவர் கையில் ஆடு அறுத்த கத்தி, ஆட்டினுடைய ரத்தம். இவர் போய் அந்த நபரை தூக்குறாரு, பார்க்கிறாரு, அந்த நபர் அங்கேயே மரணித்து விடுகிறார். உடனே மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள், இவருடைய கையில் கத்தி, ரத்தம். உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும், இவர் தான் கொலை செஞ்சிருப்பாரோ, இவர் நல்லவராச்சே, ஆனால் இவர் எப்படி கொலை செஞ்சிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் இவர் நல்லவராகவும், ஒரு சில மக்கள் இவர்தான் கொலை செய்தார் என்று யூகித்து இவரை கைது செய்கிறார்கள். இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது.
அந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த நபரிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறீங்களே, இவ்வளோ ஈமான்தாரியாக இருக்கிறீங்க, தொழுகையாளியாக இருக்கிறீங்க, சுபுவுக்கு முன்னாடியே நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்க, கடின உழைப்பாளி, ஆனால் நீங்கள் இப்படி தூக்கில் போட போகிறாங்களே உங்களன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய தரஜா என்னைக்குமே மூடாது, அவனுடைய நீதிமன்றம் என்றுமே திறந்திருக்கும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்று. அவர் சொல்றாரு, நான் சாகப்பட வேண்டியவன் தான், ஆனால் நான் செய்யாத இந்த குற்றத்திற்காக அல்ல. அன்று ஒரு நாள் நான் பாக்தாத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே படகோட்டியாக நான் இருந்தேன். அந்த நேரத்திலே என்னிடத்திலே ஒரு பெண்மணி வந்தாள். இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி கேட்டா, நான் அங்கே போய் உடம்புல அந்த பெண்ணின் மீது இருக்கக்கூடிய ஆசையினால் பாசத்தில் அவங்க வீட்டுக்கு போய் நான் பெண் கேட்டேன். அவனுடைய தகப்பனால் அந்த பெண் கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். சிறிது காலம் கழித்து அந்த பெண் மீண்டும் கையிலோட குழந்தையோடு வந்தா. அந்த நேரத்திலே நான் அந்த பெண்ணிடத்திலே என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு நான் கேட்டேன். அந்த பெண் அதை மறுத்தாள். மறுத்த காரணத்தினால் அந்த குழந்தையை நான் பிடுங்கினேன், தண்ணீரில் மூழ்கடித்து விடுவேன் என்று பயப்படுத்தினேன். என்னுடைய ஆசைக்கு கட்டுப்படும்படி அவளை நான் மிரட்டினேன். அவள் இணங்கவில்லை. நான் குழந்தையை தண்ணீரில் முக்கி கொன்னுட்டேன். அந்த பெண்ணை நான் சமுட்டியால் அடித்து கொலை செய்து விட்டேன். அந்த படகு ஓட்டக்கூடிய அந்த குச்சியால் அடித்து நான் கொலை செய்து விட்டேன். நான் வெளியே வந்து மக்களிடத்தில் சொன்னேன், இந்த மாதிரி நதிக்கரையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சுழல் வந்தது, மகனும் மரணித்து விட்டால், தாயும் மரணித்து விட்டால், எனக்கு நீச்சல் தெரியும், நானோ படகோட்டியின் மகன், நானும் படகோட்டுகின்றேன், எனக்கு நீச்சல் தெரியும் என்று சொல்லி லாபகமாக பேசி அந்த இடத்துல வச்சு நான் தப்பிச்சு ஓடி வந்து இப்போ இங்கே ஈராக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அன்று செய்த குற்றத்திற்காக அல்லாஹ் இன்று நான் செய்யாத குற்றத்திற்காக என்னை தண்டிக்கிறான். எப்படி? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு பாவம் செய்திருப்போம், என்னைக்காவது நம்ம ஒரு பிழை செய்திருப்போம், என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஒரு பெரிய தவறு செய்திருப்போம். நம்ம மறந்திருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மறந்திருக்கலாம், காலங்கள் உருண்டோடும். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் மறக்க மாட்டான். அவனுடைய நீதிமன்றம் என்றுமே மூடாது, நிச்சயம் கண்டிப்பான். அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் நம்மகிட்ட வேணும். அட நம்ம அன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சோமே, அன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சோமே, அந்த தப்புக்கு உண்டான தண்டனை தான் இது. எனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை ஒரு புறம், தண்டனை ஒரு புறம். அது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். நீங்கள் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், ஒருத்தர் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்கிறான், ரொம்ப நிம்மதியாக இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சுட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அது அவனுக்கு ஒரு சோதனை. ஒருவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான், 4-5 குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வியாபாரத்தில் நஷ்டம், குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இப்படியாக கஷ்டப்பட்டே இருந்தான்னு சொன்னால் அவன் ஒரு பெரிய பாவியாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, அல்லாஹ் அதன் மூலியமாக அவனை சோதிக்கின்றான். அதன் மூலமாக அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நலவை நாட இருக்கிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சோதிக்கிறான். எல்லா நிலையிலும் நம்ம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாசத்திற்குரிய மக்களாக நாம் மாற வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய நேசராக மாறினார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசராக நாம் மாறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பார்க்கும் பார்வையாக, நாம் பேசும் பேச்சாக, நாம் பிடிக்கும் கையாக, நாம் நடக்கும் காலாக அல்லாஹ் முழுமையாக நம்மிடத்திலே வந்து மாறிவிடும். நாம் செய்வதெல்லாம் அல்லாஹ் நலவாக தருவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு பாசம் நம்ம அல்லாஹ் மேலே வைத்தோன்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் நம்ம பார்க்கும் பார்வையாக, நாம் பேசும் பேச்சாக அல்லாஹ் மாறிவிடான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய இடத்துல நமக்கு தரஜா இருக்குன்னு பாருங்க. ஒரு வரலாறை சொல்லுகின்றேன். இமாம் தஹபி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாறு. இமாம் தஹபி அவர்கள் ஒரு கடை தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் சப்தமிடுகிறான். எல்லாரும் அந்த மனிதனையே திரும்பி பார்க்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் சொல்கிறான், ஓ மக்களே என்னை பாருங்கிறான். அவனுடைய ஒரு கை வெட்டப்பட்டிருக்கு, ரத்தமும் சதையும் சீலுமா அப்படியே கையில் அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாம் கேட்குறாங்க, என்னாச்சுப்பா உனக்கு, ஏன் இப்படி இருக்கிற, எதற்காக சப்தம் போட்டாய் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு, இன்னைக்கு நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ் மீது பாசம் வச்சிருக்கிறேன்,
அல்லாஹ் என்ன பார்க்குறான் இல்லை, அவன் என்னோட பேச்சை கேட்குறான் இல்லை, என்னோட துவா கபுல் ஆகலை, என்ன அவன் அப்படி செஞ்சுட்டான், என்ன இவன் இப்படி செஞ்சுட்டான், அல்லாஹ்க்கு கண் இல்லையா, அல்லாஹ்க்கு காதில், இப்படியெல்லாம் நம்ம புலம்புறமே. அல்லாஹ்வுடைய நேசராக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் மீது நமக்கு முழுமையான ஒரு ஆதரவும் நமக்கு முழுமையான ஒரு அன்பும் ஏற்பட்டு விட்டோம் என்று சொன்னால், நம்மை யார் செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்று. இந்த மனிதன் சொல்றான், ஒரு நாள் ஒரு காலத்திலே நான் இருந்தேன் ஜப்பாராக, அதாவது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வழி மிக்கவனாக நான் இருந்தேன். கஸ்துமஸ்தான உடம்போடு என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படும் அளவுக்கு மிகவும் வீரமிக்கவனாக நான் இந்த ஊரிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இமாம் தஹபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மத்தியானம் என் வீட்டில் நான் உறங்கிட்டு இருந்தேன். அந்த உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி எழுப்பி சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கடை தெருவுக்கு போய் சாப்பிடுவதற்காக ஏதாச்சும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லப்படுகிறது. உடனே அவர் எந்திரிச்சு போகிறாரு. கடை தெருவில் போகும் பொழுது எல்லாமே தீந்துருச்சு, வாங்குவதற்கு ஒன்றும் இல்லை. அங்கெங்கே சுற்றி பார்க்குறாரு. அப்பொழுது ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான், நோஞ்சானாக, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறான், ரொம்ப நோஞ்சானாக இருக்கிறான், கையில் ஒரு மீனோடு வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் அந்த மீனை கொடுறான்னு சொல்லி கேட்குறாரு. அவன் கொடுக்க மறுக்குகிறான். அவன் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் காலையில் இருந்து இதுவரைக்கும் செஞ்ச வேலையில் எனக்கு கிடைச்ச கூலி இந்த மீன் தான், இது நான் தர முடியாது என்று சொல்லுகிறான். ஓங்கி ஒரே அட்டி அவன் கீழே விழுகிறான். அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவனை ஒரே அட்டியை அடித்து கீழே உழுகாட்டி அந்த மீனை பிடுங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க. எல்லாம் முடிந்தது. அன்று இரவு அவனுடைய ஒரு விரல் வீங்குது, விரலில் ஒரு வலி ஏற்படுது. அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், காட்டுறான். ஒரு கட்டத்தில் அந்த விரலில் ஏற்பட்ட வீக்கம் காயமாக மாறி அந்த விரலை வெட்டெடுக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு விரல், மீண்டும் ஒரு விரல், மீண்டும் ஒரு விரல், இப்படியாக கைகளில் இருக்கக்கூடிய 5 விரல்களும் போய் காலப்போக்கில் கையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவனை பார்ப்பதற்காக இவனுடைய நண்பன் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு? நாங்களெல்லாம் ஒரு காலத்திலே உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு, நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் உன்னுடைய உடம்பை பார்த்து பெருமைப்பட்டதுண்டு, அப்பேற்பட்ட ஒரு பலசாலியாச்சே நீயே, இன்னைக்கு இப்படி அலங்கோலமாக கிடைக்கிறே, என்னாச்சு உனக்கு என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அப்போ சொல்லும்போது எத்தனை நாள் ஆச்சுன்னா, ஒரு மீன் சாப்பிட்டேன், அந்த மீனினால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவனுடைய புத்திக்கு உரைக்குது, இல்லை நான் மீன் சாப்பிட்டதால் இல்லை, அந்த மீனை நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இவனுடைய நண்பர்கிட்ட சொல்லும் பொழுது அவன் நண்பன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் உனக்கு இது மாறாது. உடனே போகிறான், உடனே போய் தேடி பார்க்குறான், அங்கே எங்கே சுற்றி பார்க்குறான், எங்கேயுமே அந்த ஆளை காணோம். ஒரு இடத்துல ஒரு மலை மேலே இருந்து அவன் மெதுவாக இறங்கி வந்துட்டு இருக்கிறான், அந்த நோஞ்சான். இவன் ஓடி போய், என்ன தெரிகிறதா யா செய்யதி, என்னுடைய தலைவனே என்ன தெரிகிறதா அப்படின்னு கேட்குறான். அவன் தெரியாது, எனக்கு தெரியல, ஒரு நாள் உன்னை அடித்து நான் மீனை வாங்கிட்டு போனனே ஞாபகம் இருக்கான்னு சொல்ல உடனே, நீ தானே அவன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்ட உடனே நடந்த செய்திகளெல்லாம் சொன்ன உடனே இந்த பலசாலி அந்த நோஞ்சானை பார்த்து கேட்கிறான், நான் உன்னை அடித்து மீனை வாங்கிட்டு போனேன்ல, அப்போ நீ என்ன செஞ்ச, என்ன அல்லாட்ட கேட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நோஞ்சான் சொல்லுகிறான், நீ என்னை அடித்து கீழே தள்ளிய பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய பலவீனத்தை இவனுடைய பலத்தால் நான் தெரிந்து கொண்டேன், நீ பலசாலி என்றால், நீ ஜப்பார் என்று சொன்னால் இவனுடைய பலவீனத்தை உன்னுடைய பலத்தால் நான் காண வேண்டும், நான் பிரார்த்தனை செய்தேன். உடனே அவன் மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களை ஒருவன் நோவினை செய்து விட்டால், அல்லாஹ்வுடைய அடியார்களை ஒருவன் துன்பப்படுத்தி விட்டால் என்று சொன்னால் நாம் உறங்கலாம், நீதி உறங்கலாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் அவனை நிச்சயம் தண்டிச்சே தீருவான். எப்பேற்பட்ட ஒரு வரலாறு. அப்போ நம்ம நேசிக்கக்கூடிய விஷயம் யாராக இருக்கணும்? அல்லாஹ்வா இருக்கணும். நம்ம பாசம் வைக்கக்கூடிய விஷயம் யார்கிட்ட இருக்கணும்? அல்லாஹ்ட்ட இருக்கணும். நம்ம தொழுகிற விஷயம் யார்கிட்ட இருக்கணும்? அல்லாஹ்ட்ட இருக்கணும். நம்ம உம்ரா செய்கிற விஷயம் யார்கிட்ட இருக்கணும்? அல்லாஹ்ட்ட இருக்கணும். இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய மக்கள் மத்தியில் இந்த உம்ராவுடைய ஒரு மோகம், அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு அமல்.
போனோன்னு சொன்னால் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் இந்த உம்ரா என்று சொல்லக்கூடிய அமல். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்ம உம்ரா அவங்க வீட்டில் போயிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா வாப்பா எல்லா குடும்பத்தோடு போயிட்டாங்க, நம்ம போகலன்னு சொன்னால் அடுத்து அவன் கடையில் பார்க்கும்போது பாய் உம்ரா முடிஞ்சுதா, நம்ம கட்டிங் பண்ணிட்டு போனால பாய் என்ன உம்ரா முட்டையா சாதா முட்டையா இப்படின்னு கேட்பானேங்கிறதுக்காக வேண்டிய கட்டணை வாங்கிட்டு உம்ரா செய்யக்கூடிய மக்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். நாம் செய்யக்கூடிய அமல், நாம் செய்யக்கூடிய எல்லா காரியமும் அல்லாஹ்விற்காக. இவன் என்னை பாராட்டுவான், இவன் என்னை மெச்சி பேசுவான், இவன் என்னை பெருமை பேசுவான், இவனுடைய அந்தஸ்து, நான் உம்ரா போனா எனக்கு அந்தஸ்து கூடும், நான் உம்ரா போச்சுன்னு சொன்னா முகல்லால எனக்கு மரியாதை கூடும், நான் ஹஜ்ஜி செஞ்சேன்னு சொன்னா என்ன ஹாஜின்னு கூப்பிடுவாங்க. இது போன்ற காரியங்களுக்காக நான் ஒரு வணக்கத்தை, நான் ஒரு அமலை செய்தால் மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை வீசி விடுவார். எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பின்னாடி நான் உங்களிடத்தில் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால் இணை வைப்பு, முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒரு இணை வைப்புக்கு தான் நான் பயப்படுறேன். அடுத்தவங்க என்ன பாராட்டணும், அடுத்தவங்க என்னை மெச்சணும், அடுத்தவங்க பெருமையாக பேசணும் என்று சொல்லி நான் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை அதை தூக்கி வீசி விடுவான். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியமும் அல்லாஹ்விற்காக, தொழுகையும் அல்லாஹ்விற்காக, நோன்பு அல்லாஹ்விற்காக, தான தர்மமும் அல்லாஹ்விற்காக, என்னுடைய மனைவியினுடைய வாயில் நான் ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவும் அல்லாஹ்விற்காக என்று நான் அதை செய்தால் அதை தர்மத்திலே அல்லாஹ் சேர்த்து விடுவான். என் மனைவியோட வாயில ஒரு கவலத்தினுடைய உணவு அல்லாஹ்க்காக நான் ஊட்டுறேன், அவனுக்காக நான் செய்தேன்னு சொன்னால் அந்த ஒரு கனவு உணவு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்தினுடைய கணக்குகளில் சேர்த்து விடுவான். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளத்தை பெறக்கூடிய ஒரு மக்களாக, அல்லாஹ்வை மட்டுமே நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பையும் உயர்ந்த ஒரு தர்ஜாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மாயின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக நேசிக்க வேண்டும், அவனுக்காக நாம் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துடையவன், ஒரு அடியான் அவன் தனக்காக செய்யக்கூடிய ஒரு கடமையான காரியத்தை அவன் முறையாக செய்துவிட்டன்னு சொன்னால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதனாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸ். யார் ஒருவர் சுபுகு தொழுகை ஒருவர் தொழுதால் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளார். என்ன, யார் ஒருத்தர் ஃபஜ்ரு தொழுகிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளார். ஆதமுடைய மகனே கவனம் கொள்வாயாக, அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளவருக்கு ஏதேனும் நீ இடையூறு செய்து அதனால் அல்லாஹ் உன்னை தண்டித்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யார் ஃபஜ்ரு தொழுகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் ஏதாவது துன்பம் செய்தால், ஏதாவது ஒரு இடையூறு செய்தால், ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தோன்னு சொன்னால் அதன் மூலியமாக அல்லாஹ் உங்களை தண்டித்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு தரஜா. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடும் ஃபஜ்ரு தொழுதுன்னு சொன்னால். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அறிவியல் நிறைய ஆராய்ச்சிகள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, இந்த உலகம் இப்படி ஆச்சு, சூரியன் இப்படி இருக்குது, கோள்கள் இப்படி இருக்குது, பால்வழி அதாவது மில்கி வே என்று சொல்லக்கூடிய பால்வழி இப்படி இருக்குது,
அண்ட சராசரத்தை அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கிறான். இப்படியான ஆராய்ச்சிகள் அதிகமாக ஒரு சில மக்கள், அதாவது இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம அறிவியலை பேசுகிறோம், சயின்ஸில் நம்ம உச்சகட்டத்தில் இருக்கிறோம், நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லி நம்மளுடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய, நம்மளுடைய ஈமானுடைய ஒரு அஸ்திவாரத்தை ஆட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணம் நடக்குது. அதை நாம் களைய வேண்டும். எப்படி இந்த உலகம் தானாகவே வந்துருச்சு, இந்த பம்பார்டுமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தியரி, எப்படி பெரு வெடிப்பு, இந்த 10வது வகுப்பு 12ஆம் வகுப்பு சயின்ஸ் புத்தகத்தில் எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கொள்கை அது. மனுஷன் குரங்கு இருந்தால் வந்தான் அப்படிங்கிறது ஒரு கொள்கை, ஒரு விஞ்ஞானியோடைய கண்டுபிடிப்பு. இந்த உலகம் தானாகவே வந்துச்சு, அது ஒரு கண்டுபிடிப்பு, ஆனால் அது உண்மை அல்ல. இப்படியான ஒரு கொள்கைகளை ஒவ்வொரு மனிதர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை, உண்மை என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் இது போன்ற விஷயங்களை நம்ம மண்டையில் போட்டு குழப்பிடக்கூடாது. உலகம் தானாகவே வந்துடுமா, உலகம் வெடித்து செதறி கோள்கள் எல்லாம் ஆயிருமா, இது முட்டாள்தனம். இது போன்ற ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு மார்க் அறிஞர் பதிவு செய்கிறார், அந்த உலகம் தானாகவே வந்துச்சு, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நாத்திகவாதிக்கும் ஒரு மார்க் அறிஞருக்கும் ஒரு டிபேட் வருது. அவர் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒரு இடத்தை நிர்ணயிக்கிறார்கள், இந்த இடத்துல நீ வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நீ வந்துடு. கடவுள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர், கடவுள் இல்லை உலகம் தானாகவே வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர். இந்த மார்க் அறிஞர் போகக்கூடிய நேரத்துக்குள்ள போகாமல் கொஞ்சம் லேட்டாக போகிறாரு. இது எதற்காக சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற அமல்களை செய்கிறோம், ஆனாலும் கூட நம்மளுடைய உள்ளத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலும் ஈமானுடைய உரசல் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும், ஈமானுடைய அந்த வெயிட் கம்மியாகும், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் குறையிற மாதிரி நமக்கு தெரியும். அது போன்று என்றுமே ஆயிடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மார்க் அறிஞர் என்ன பண்ணுறாரு, விவாதத்திற்கு போகக்கூடிய அந்த நேரத்தை விட்டு தாமதமாக போகிறாரு. அவங்க கேட்குறாங்க, அந்த நாத்திகவாதி, ஏன்ப்பா லேட்டாக வர வேண்டிய நேரத்துக்கு நீ வரலேன்னு சொன்ன உடனே இந்த மார்க் அறிஞர் அவனை புரிய வைப்பதற்காக என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் வந்துட்டு இருந்தேன்னா வழியில் பெரிய மழை, ஒரு மலையில் கீழே விழுந்துருச்சு, அது தானாக 2ஆக பொளந்தது, ஒரு கப்பலாக மாறிச்சு, அந்த கப்பல் நேராக கடலுக்கு போச்சு, அங்கே மக்கள் எல்லாம் அந்த கப்பலில் ஏறி உட்கார்ந்தாங்க, மக்கள் எல்லாம் பயணம் செய்தாங்க, அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு வரனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மார்க் அறிஞர் அந்த நாத்திகவாதிகிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த நாத்திகவாதி கேட்குறான், என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுது அவனுக்கு, ஏன்னா நீ வந்துட்டு இருந்த, மழை பெஞ்சுது, மரம் எப்படியாவது தானாக விழுகுமா, அது மரமாக தானாக கப்பலாக மாறிடுமா, அது தனியாக எடுத்து கடலுக்கு போயிடுமா, அதில் மக்கள் எல்லாம் பயணிப்பாங்களா, என்னை பார்த்தா லூஸாக தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மரம், ஒரு மலை, ஒரு கடல் இதுவே தானாக ஆக முடியாது. ஒரு சாதாரண கப்பல், மனிதன் உருவாக்கக்கூடிய கப்பல் இயற்கையாக தானாக உருவாவதில்லை என்று சொல்லும் பொழுது, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த உலகம், மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த உலகம்.